மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ஒரு வழியாக தேமுதிக ஆடிய கண்ணாமூச்சி ஆட்டத்துக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. கூட்டணி யாருடன் யாருடன் நான் இன்னும் முடிவு பண்ணல. என்னுடைய மாவட்ட செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க, என்னுடைய கட்சி நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. அவர்கள் சொன்னபடி அவர்கள் எதிர்பார்க்கிற கூட்டணியோடு, வெற்றி பெறுகிற கூட்டணியோடு சேருவேன். நான் சேருகிற கூட்டணி நிச்சயமாக வெற்றி கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு தொடர்ச்சியாக பிரேமலதா விஜயகாந்த் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்மளும் தொடர்ந்து அவர்கள் தொடர்பான பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்தோம். இவர்கள் வந்து பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அங்கேயும் பேசுறாங்க, இங்கேயும் பேசுறாங்க, அங்கேயும் பேசுறாங்க, இங்கேயும், அதாவது அதிமுகலையும் பேசுறாங்க, திமுகலையும் பேசுறாங்க, பின்டோர் வழியா பாஜக கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக கதவை அடைத்து விட்டது அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா இல்லையான்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. திமுகவோடு அவங்க பேச்சு நடத்தியது வந்து ஏவா வேலு தான் பேச்சு நடத்தினார்னு நிறைய நேரம் நாம் உட்பட பலரும் சொல்லியிருந்த ஒரு விஷயம். ஆனால் நான் யாரு கூட பேச்சுவார்த்தை நடத்தல. நான் என் கட்சிக்காரங்களோட என்னுடைய கட்சி பணி பார்த்துட்டு இருக்கேன். அவங்க கிட்ட நான் கருத்து கேட்டிருக்கேன். அவங்க எல்லாருமே ஒரு சீட்ல எழுதி யாரோட கூட்டணி சேரணும்னு ஒரு பெட்டியில போட்டாங்க. நாங்க அப்பவே முன்னாடியே நாங்க வந்து தேர்தலை நடத்தி முடித்து விட்டோம். எந்த கூட்டணி வெற்றி பெறும்னு நாங்க தேர்தல் நடத்தி முடிச்சிட்டோம். அந்த அடிப்படையில சரியான நேரம் வரும்போது கூட்டணியை நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா பிரேமலதா. இவர்கள் பேரம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், பெட்டி பேசுறாங்க, பணம் பேசுறாங்க, சீட்டு பேசுறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டே இருந்தார்கள். நம்மளும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருந்தோம். நம்மளும் சொல்லாம இல்லை, நிறைய விஷயங்களை சொன்னோம். அது எல்லாத்துக்கும் அவர் மறுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த கண்ணாமூச்சி ஆட்டத்துக்கு ஒரு முடிவு தெரிந்து விட்டது. அந்த முடிவு என்னவா இருக்கு அப்படின்னா, நேராக இதுவரை விஜயகாந்த் செய்யாத ஒரு விஷயத்தை பிரேமலதா செய்திருக்கிறார். அதே போல கலைஞர் கருணாநிதி செய்யாத ஒன்றை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார். என்ன ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, கருணாநிதி அவர்கள் காத்துக்கு இருந்தார் அறிவாலயத்தில். அன்றைக்கு நான் ஒரு முக்கியமான நாளிதழில் செய்தியாளராக இருக்கிறேன். அறிவாலயத்தில் நாங்கள்லாம் காத்திருக்கும் போது கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், பழம் நழுவியது பாலில் விழப்போகிறது அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் அறிவாலயம் வர வேண்டும் என்று காத்து கிடந்த அந்த வாகனம் வந்து கேப்டனுடைய வாகனம், விஜயகாந்த் வாகனம் நேராக அறிவாலயம் வராமல் போயஸ் கார்டன் போயிடுச்சு. அங்க போய் அம்மையார் ஜெயலலிதா அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து 41 இடங்களை பெற்று 29 இடங்களை வெற்றி பெற்றார்கள். இது கடந்த கால வரலாறு. அந்த தேர்தலாம் ஒரு எதிர்கட்சி தலைவராக மாறினார். திமுக தோற்கடிக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அவர் இங்கு வந்திருந்தால் அங்க அரசியல் நிலைமை மாறி இருந்திருக்கும். விஜயகாந்த் வந்து திமுகவோடு அணி சேர்ந்திருந்தால் திமுக வெற்றி பெற்றிருக்கும். திமுகவுடைய வெற்றியை அன்றைக்கு மாற்றி போட்டது விஜயகாந்த் எடுத்த அந்த முடிவு. அது வந்து அதிமுக இணைந்தார். அதிமுக பெருவாரியான இடங்களிலே வெற்றி பெற்றது. இது வரலாறு. இதை நம்ம வந்து மாத்தி சொல்ல முடியாது. அதுதான் உண்மையும் கூட. அன்றைக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு இன்றைக்கு இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை. ஆனால் விஜயகாந்த் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற, விஜயகாந்த் அவர்களை பிடிக்கிற, அன்பு செலுத்துகிற, கேப்டன் மீது மரியாதை வைத்திருக்கிற ரசிகர்களும் தொண்டர்களும் இன்னைக்கு இருக்காங்க. அப்ப இன்னைக்கும் அவங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொல்றீங்களா? அப்ப கடந்த தேர்தல்கள் எல்லாம் வந்து விஜயகாந்த் வந்து இருக்கும்போது உடல்நலக் குறைவு ஆன உடனே எந்த தேர்தலும் வெற்றி பெறலையே, பிறகு அவர் மறைவுக்கு பிறகு இருந்த எந்த தேர்தலும் வெற்றி பெறலையே, இப்ப மட்டும் எப்படி அவர்கள் வாக்களிப்பார்கள்? உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஒரு கேள்வி வரலாம். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் பிரேமலதா அவர்கள் எடுத்த கூட்டணி நிலைப்பாடு, விஜயகாந்தே அந்த மக்கள் நல கூட்டணின்னு போனதுதான் மிகப்பெரிய வரலாற்று பிழை, தப்பு. முதலமைச்சர் நாற்காலி உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் அங்க போய் அவரை நம்ம வைகோ அவர்கள் ஆரம்பிச்சு, விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் ஆரம்பிச்சு, கம்யூனிஸ்டுகள் ஆரம்பிச்சு எல்லாரும் அவரை போய் சொன்ன உடனே அதை அடிப்படையாக வைத்து அவர் மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சாரு. அந்த மக்கள் நல கூட்டணி மண்ணை கவ்வியது. அது தவறான முடிவெடுத்த விஜயகாந்தனுடைய அந்த எண்ண ஓட்டத்தை மாத்தி போட்டுச்சு. ஆனால் அதன் பிற்பாடு அவர்கள் எடுத்த எந்த கூட்டணி முடிவும் தப்பாதான் இருந்துச்சு. முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஜயகாந்த் நினைவில் நன்றாக இருக்கும் போதே எடுத்த மக்கள் நல கூட்டணி என்ற அந்த மூவ் வந்து தப்பானதுனால தவறான பாதையை நோக்கி போயிட்டே இருந்தவங்க இன்றைக்கு அவர்கள் நாம் போய் நிக்கிறது எல்லாம் முட்டு சந்தா இருக்கு, எல்லா இடங்களையும் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து அடி வாங்கிட்டு திரும்புறோம், ஒரு பைசாவும் பிரயோஜனம் இல்லை நமக்கு, ஸோ நம்முடைய எல்லா செல்வாக்கையும் இழந்து விட்டோம். கடந்த எம்பி தேர்தலில் யாரோட அணி சேர்ந்தாங்க? டிடிவியோட அணி சேர்ந்தாங்க. ஜெயிக்க முடியுமா? டிடிவிக்கே ஒன்றும் பெருசா கிடையாது. அவர் எப்படி ஜெயிக்க முடியும்? அவர் ஸ்பாய்லர், வாக்குகளை பிரிக்கிறவர் அவர், அவ்வளவுதான். அவரும் அணி சேர்ந்தா எப்படி வெற்றி பெற முடியும்? நீங்கள் வெற்றி பெறுகிறவர்களோடு சேர்ந்தால் வெற்றி வாய்ப்பு உண்டு. ஸ்பாய்லரா இருக்கிற ஆளோட சேர்ந்தா எப்படி ஜெயிக்க முடியும்? அதுதான் கடந்த தேர்தலில் அவங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பேரிடி. 0.43% தான், அதாவது 1% குறைவாக, 1/2% குறைவான வாக்குகள் தான் தேமுதிக கிடைத்தது. அப்ப அதை வைத்துக் கொண்டு இப்ப திமுக எந்த நம்பிக்கையில திமுக அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்திருக்கோம், அவர்களை கூட்டணியில் எப்படி இணைத்துக் கொண்டிருக்கோம்னா, இது வெறும் தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பாக,
அவர்கள் கொடுக்கப்பட்ட அங்கீகாரமாக மட்டும் பார்க்க வேணாம். இது காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நீ வந்தா வா, வரலன்னா கிளம்பு, உன்னை நம்பி நாங்க இல்லை அப்படின்றதை ஸ்டாலின் மீண்டும் ஒரு முறை அவங்க பொருள் எடுத்து அவங்களே போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க ஏற்கனவே கடந்த சட்டசபை தேர்தலில் 2021 தேர்தலில் போட்டியிட்ட இந்தியா கூட்டணியில் இருந்த கூட்டணி கட்சிகளா இருக்கிற எந்த ஒரு கட்சியும் திமுகவை விட்டு வெளியில போல. நல்லா கவனிச்சுங்க, 21 தேர்தலில் திமுகவுடன் அணி சேர்ந்த எந்த கட்சியும் இதுவரை திமுக அதிகாரப்பூர்வமாக வெளியில போல. ஆனால் புதிதாக ஒரு கட்சி உள்ள ஆட் ஆயிருக்கு, அது தேமுதிக. ஏற்கனவே அவர்கள் இரட்டை இலக்கத்துல இடம் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. 4 ராஜ்யசபா இடங்கள் இப்போ திமுக வசம் இருக்கிறது. அதிமுக வசம் 2 ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்கிறாங்க. இப்ப 2 அவங்க கொடுக்க முடியாது. அவர் என்னதான் அறிக்கை 25 ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாலும் வருகிற தேர்தலை நாங்க தருவோம்னு சொன்னா கூட அதற்கு வாய்ப்பு அங்க கிடையாது, 0. அங்கிருந்து அவர்களுக்கு அந்த அந்த சமிஞ்சை வந்துருச்சு, அதிமுக ராஜ்யசபா கிடைக்காது, இடங்களும் மிக குறைவாகத்தான் வழங்கப்படும் சொன்ன உடனே அதுவும் வெற்றி பெறுகிற கூட்டணியா என்றால் அது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அங்க யார் முதல்வர் என்று சொல்வதற்கு அங்க யாருக்கும் தைரியம் இல்லை. ஏன்னா எடப்பாடி தான் முதல்வர்னு அவர் சொல்லிக்கிறார். ஆனால் அந்த அணியில இருக்கிற யாரும் அவர்களை ஒரு பொருட்டாக மதிப்பதே இல்லை. பாஜக வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பின்வாசல் வழியாக அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு ஒரு சூழல் தொங்கு விஷயங்கள் வந்தா யார் கூட அணி சேர்ந்து பாஜக தலைமையில ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எடப்பாடியை டம்மி ஆக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கூட்டணியில போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா சிக்கல் ஆயிடும்னு ஒருவேளை பிரேமலதா விஜயகாந்த் நினைத்திருக்கலாம். அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு கலைஞர் அவர்கள் எதிர்பார்த்து ஏமாந்ததை விட ஸ்டாலினுடைய ராஜதந்திர மூவ், சாணக்கியத்தனமாக ஸ்டாலின் இருக்கிறார். இப்ப சமீபத்தில் உடல்நல குறைவாக மருத்துவமனையில் இருக்கிற எச் ராஜா தான் சொன்னாரு, கருணாநிதியை விட டேஞ்சரானவர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அது நிஜம். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிற மூவ், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பதவியேற்பு நாள்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு நிமிர்ந்து பார்த்த அந்த நாளிலிருந்து தமிழ்நாடு தன்னுடைய நிலையிலிருந்து நிமிர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. இப்ப எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க, 10 லட்சம் கோடி தலையில எல்லார் தலையிலையும் கடன் சுமை ஏறிடுச்சு அப்படின்வாங்க. ஆனால் பொருளாதார ரீதியாக மற்ற மாநிலங்களை காட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு ரேஷியோ ரேட்ல பொருளாதார உயர்வுல கிட்டத்தட்ட 11% தாண்டி போயிடுச்சு. 0% கீழே இருந்துச்சு. எடப்பாடி ஆட்சி காலத்துல 0% கீழே இருந்துச்சு. கடன் தொகை கம்மியா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு கடன் தொகை உயர்ந்திருந்தாலும் மாநில வளர்ச்சியினுடைய பங்கு 11% தாண்டி இருக்கிறது. பல பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு முன் வராங்க. சமீபத்தில் கூட ரேஞ்ச் ரோவர் அந்த டாடா தொழிற்சாலை திறந்து வச்சிருக்காரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்கதையாக நடந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நல்ல பல விஷயங்களை திமுக அரசாங்கத்தின் மூலமாக மக்கள் அனுபவிக்கிறார்கள் என்றுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த செயல்பாடுகள் வருகிற ஆண்டுகளிலும் தொடரணும், வருகிற ஆட்சியிலும் தொடரணும்னா அந்த மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்கணும். வாக்களிப்பார்களா என்பது மக்கள் பார்வைக்குள்ளே இருக்கு. நாம அவங்க வாக்களிக்கிறாங்க, அவங்க வாக்களிக்க மாட்டாங்கன்னு சொல்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏன்னா வாக்கு என்பது ரகசிய வாக்கு தான். இதுக்கு இடையிலே பாத்தீங்கன்னா வலு சேர்க்கிற விதமாக 0.1% வச்சிருக்கவங்க வந்தா கூட திமுகவுக்கு அது பலம் தான். ஏன்னா கடந்த தேர்தல்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 30-35 தொகுதிகளில் வெறும் 1500-2000 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக தோல்வியை தெரிவித்து திமுக வெற்றி பெற்றது. அதற்கு என்ன காரணம்னா டிடிவி தினகரன் வெளியில இருந்தாரு. டிடிவி தினகரன் வெளியில இருந்தாலும் அந்த வாக்குகள், அவர் பிரிக்க வைத்த வாக்குகள் அதிமுக தோல்விக்கு காரணம். தேமுதிக அப்ப அங்க இருந்தாங்க. ஆனால் தேமுதிக வாங்கிய வாக்குகள்ல பெரும்பாலான வாக்குகள் இப்போ அவங்க கிட்ட இருக்கான்னா விஜயகாந்த் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அவர்களுக்கு தான் வாக்கு போடுவாங்க. ஆனா வெற்றி பெறுகிற கூட்டணியில் இவங்க சேர்ந்தவன வாக்கு போடுவாங்க. தொகுற கூட்டணியில் இருந்தாங்கன்னா நம்ம வாக்கு வேஸ்டா போயிடும், அவர்கள் வாக்குகளை மாற்றி இருக்கலாம். இந்த தேர்தலில் வருகிற 26 தேர்தலில் வட மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல தேமுதிக ரசிகர்களா இருக்கிறவர்களுக்கு, அந்த விஜயகாந்த் ரசிகர்களுக்கு இந்த தேர்தல் கூட்டணி என்பது ஒரு உற்சாகத்தை தந்திருக்கும், ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா மிக மிக நேர்த்தியாக பிரேமலதா ரொம்ப அழகாக ஒரு ஸ்மார்ட் மூவ் வச்சிருக்காங்க. அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் வருது, ஆனா அது அவங்க கண்டுக்கிறதே இல்லை. ஆனா நாம திரும்பவும் சொல்றது, பிரேமலதா அவர்கள் இதற்கு முன்பாக பேசிய பல்வேறு விஷயங்களில ஒரு ஆணவ உச்சத்தில் தான் பேசியிருந்தாங்க. நாங்க அப்படிதான், நாங்க இப்படிதான் அப்படின்னு பத்திரிகையாளர்களை ஒருமையில பேசுனதுல ஆரம்பிச்சு விஜய பிரபாகரன் பேசின பல்வேறு விஷயங்களும் கொஞ்சம் ஒரு ஆணவத்தினுடைய உச்சத்தில் தான் பேசினாங்க. இப்ப திமுக சேர்ந்துட்டாங்கன்றதுனால அவங்க ஒரு பயங்கரமா மாற்றம் அடைஞ்சிட்டாங்கலாம் கிடையாது. ஆனால் அந்த ஆணவம் அவர்களுக்கு ஆபத்தாக தான் முடியும். ஆனா இந்த கூட்டணியில் இணைஞ்சதுனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா,
அவர்கள் இன்றைக்கு அவர்கள் மீது அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடி என்னன்னா, விஜயகாந்த் ஆரம்பிச்ச தேமுதிகவை கட்சியை காப்பாற்றணும். முதல் பாயிண்ட் அதுதான். இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அந்த கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக இருக்கிற முரசு சின்னத்தை மீட்கணும், தக்க வைத்துக் கொள்ளணும். இது ரெண்டுமே அவர்களுக்கு இருக்கிற மிக பிரதானமான பிரச்சனை. இந்த பிரச்சனையை அவர்கள் சரி செய்யணும் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் குறைந்தது 8 இடங்களில் மேல் வெற்றி பெறணும். அப்படி வெற்றி பெற்றால் மட்டும்தான் அவர்களுக்கு தேமுதிக என்கிற கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்படும். முரசு சின்னம் இவர்களுக்கு நிரந்தரப்படுத்தப்படும். இது 2 சவால்களும் விஜயகாந்தனுடைய மனைவி பிரேமலதாவுடைய தலைக்கு மேல் தொங்குகிற கத்தியாக இருக்கு. அப்ப அவங்க ஒரு வெற்றி பெறுகிற கூட்டணியோடு சேர்ந்தாக வேண்டிய கட்டாயம். அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து கட்சிக்காரங்களாம் பேசியிருப்பாங்க. இன்றைக்கு மக்கள் கிட்ட என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குன்னு பார்த்திருப்பாங்க. இன்றைக்கு திமுக அரசாங்கம் செய்கிற பல்வேறு நலத்திட்ட பணிகளை பார்த்திருப்பாங்க. நான் முதல் திட்டமா இருக்கலாம், பெண்களுக்கான கல்வி விஷயங்களா இருக்கலாம், பல்வேறு நலத்திட்ட உதவிகளா இருக்கலாம், சமீபத்துல பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட 5000 ரூபாயா இருக்கலாம், மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையா இருக்கலாம், பெண்களுக்கான இலவச பஸ் விடியல் பயணமா இருக்கலாம். நீ ஏகப்பட்ட விஷயங்களை மக்கள் அவர்கள் பார்வையில் இன்றைக்கு வந்து நாகரிகமா இருக்கிற நகரங்கள்ல வாழுகிற மக்களை விட கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு தான் தேவை அதிகம். அவருடைய செலவுகள் குறைவாக இருக்கலாம், அவர்களுக்கு தேவை அதிகமா இருக்கும். ஏன்னா அங்க வந்து குறைவான காசு இருந்தா கூட வாழ்ந்துட முடியும். அந்த குறைவான காசே இல்லாம தான் தினக்கூலி அடிப்படையில நம்ம ரொம்ப சிரமத்துல இருக்கிறார்கள் கிராமப்புற மக்கள். அவர்களுக்கு இந்த அரசாங்கம் தருகிற மகளிர் உரிமை தொகையா இருக்கிற 1000 ரூபாய், மகளிருக்கு வழங்குற 1000 ரூபாய், அந்த பசங்க ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிறப்ப அவங்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாய், அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளி கொடுக்குற 2000 ரூபாய், இப்படின்னு பல விதங்கள்ல அவர்களுக்கு கிடைக்கிற தொகை என்பது மிக மிக உதவியாக இருக்கிறது. அப்படிதான் வந்து இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். இது வந்து தொடரணும் அப்படின்றது தான் அவங்க எல்லாம் விரும்புறாங்கன்னா, அப்போ திமுக சாலிடா வெற்றி பெற முடியும். ஏற்கனவே திமுக மீது பெரிய அதிருப்தி என்பது இல்லை. பொய் சொல்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து உதாரணத்துக்கு வந்து திமுக வந்து தீய சக்தின்னு சொல்லுகிற விஜய் இதுவரை நாட்டு மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்திருக்காருன்னா ஒண்ணுமே கூட ஜீரோ. அவன் கூட்டத்துக்கு வந்து அவரை வேடிக்கை பார்க்க வந்து செத்து போனா கூட ஓடி ஒழிகிற கோழையான மனிதர் தான் விஜய். அவர் எந்த கூட்டத்துக்கு போனாலும் அங்க ஒரு மரணம் நிச்சயம்னு இப்போ வந்து ஒரு பேர் ஆயிடுச்சு. ஐயோ இவர் கிளம்பி வராரா, இன்னைக்கு எவன் சாவ போறான்னு தெரியலையே என்ற பதட்டம் அடைகிற தாய்மார்களும், பதட்டம் அடைகிற எங்களை போன்ற விமர்சகர்களும், பதட்டம் அடைகிற நாட்டு மக்களும் அதிகமாயிட்டாங்க. வீட்டை விட்டு வான்னு நம்ம கூப்பிட்டு இருக்கோம். எப்பெல்லாம் வெளியில வராரு அப்பெல்லாம் ஒரு மரணத்தை காவு வாங்கிட்டு போறாரு, மோட்சலோக பதவி கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு இப்போ ஒரு சர்ச்சைக்குள்ளாக விஜய் மாறிவிட்டார். அப்ப அவர் நல்லதே செய்யாம முதல்வர் நாற்காலிக்கு ஆசைப்படுறாரு. மக்களுக்கு ஒரு ஒத்த பைசா கூட தன் சுய உழைப்பிலிருந்து செய்யல. அரசுக்கு கட்ட வேண்டிய வரி கூட கட்டாத மிகப்பெரிய உத்தம வேஷம் போடுகிற மோசடி பேர்வழி தான் விஜய். ஏன்னா 1.5 கோடி ரூபாய் அவர் வந்து வரி கட்டாம தவிர்க்கிறார். கட்டுவதிலிருந்து விலக்கு கொடுங்கன்னு போயிட்டு நீதிமன்றத்தை நாடுகிறார். நீதிமன்ற வழக்குக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பல லட்சம் செலவு பண்ணியிருப்பார். நீங்க யோசித்து பாருங்க. அப்ப மக்களை ஏமாற்றுகிற ஒரு விதம். வரிப்பணம் கட்டினா வரி பணத்தின் மூலமாக சாலைகள்ல இருந்து பல்வேறு நல்லதிட்ட விஷயங்களை அரசாங்கம் செய்வதற்கு இந்த வரிப்பணங்கள் தான் உதவுது. அப்ப அரசு கட்ட வேண்டிய வரியை கட்டாமல் வரி ஏய்க்கிறவர் எப்படி நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்ன்ற கேள்விக்கு விடை விஜய் தரப்பையும் சொல்ல மாட்டாங்க, விஜயை நம்பி இருக்கிற அந்த விசிலடிச்சான் குஞ்சுகளும் சொல்லாது. சோ அந்த மாதிரியான நிலையில அவர் முதலமைச்சர் நாற்காலிக்கு கனவாக நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்பது, ஒரு ஓரமா போய் விளையாடுப்பா, பிரேக் பிடிக்காத சைக்கிள் எடுத்து குறுக்க மறுக்க ஓட்டிட்டு இருக்க, நீ ஓரமா போய் விளையாடுன்னு அவரை ஓரம் கட்டிடுவாங்க. அப்ப களத்துல இருக்கிறது வந்து திமுகவும் அதிமுகவும் தான். அதிமுக என்பது மீது ஏற்கனவே பல்வேறு சிக்கல்கள், சிரமங்கள், அவங்களுக்கு கட்சிக்குள்ளேயே பிரச்சனை, அவர்கள் கூட்டணிக்குள்ள பெரும் குழப்பம், கட்சி வந்து பல கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க. அவர்கள் எல்லாருமே கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. எடப்பாடியை தோற்கடித்தே தீர்வோம்னு உட்கட்சி பிரச்சனையிலேயே அவர் வந்து சிக்கி தவிக்கிறாரு. அது வேறு வழி இல்லாம அடிமைத்தனமாக இருக்கிறதுனா மாட்டிக்கிட்டோம், பாஜகவை எதிர்க்க முடியாதுன்றதுனாலதான் பாஜக வசம் போய் தன்னை வந்து ஒப்படைச்சிட்டு காத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரை நம்பி மக்கள் வாக்களிக்க தயாரா இருப்பாங்கன்னா, ஒரு நிலையான ஒரு அரசை கொடுப்பதற்கு போய் பாஜக கிட்ட அடிமைத்தனமா வந்து அடகு வைக்கிற கட்சிக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அந்த அடிப்படையில திமுக மிக பிரதானமாக தொடர்ச்சியாக மாநில உரிமைகளை பறித்து கொண்டிருந்தாலும் பாஜகவை தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கிறது. இருமொழி கொள்கை வந்து உறுதியாக நிற்கிறது. மும்மொழி கொள்கை கொண்டு வந்தா எதிர்க்குது. இந்தி திணிப்பை கடுமையாக எதிர்க்குது. இப்படி பல விஷயங்கள்ல தொடர்ச்சியாக மாநில உரிமைகளை காப்பாற்றி கொண்டிருக்கிற திமுக அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று பிரேமலதா விஜயகாந்த் வந்து முடிவு பண்ணியிருக்கலாம். இந்த பிரேமலதா விஜயகாந்துடைய அந்த செயல்பாடுகள் நேற்றைக்கு வரைக்கும் இருந்த விஷயத்துல ஏற்கனவே பேசிய விஷயங்கள்ல அவர்கள் ஒரு கிளாரிட்டி கிடைச்ச பிறகு இதற்கு மேலும் தாமதம் செய்ய வேணாம். ஏன்னா எப்ப வந்தாலும் தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. தொகுதிகளை பங்கீடு முடிவு பண்ணிட்டு அவங்கவுங்க வேலையில போய் அவங்க தொகுதியில வேலை செய்ய முடியும் அப்படின்னு முடிவெடுத்து அவர்கள் திமுக அணிக்கு இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள். இந்த மாற்றம் என்பது யாருக்கு நன்மை பயக்கிறதோ இல்லையோ,
விஜயகாந்த் தொண்டர்களுக்கு நன்மை பயக்கும், விஜயகாந்த் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அது இல்லாம நிச்சயமாக இவர்களெல்லாம் எம்எல்ஏவாக மாறுவார்கள் என்ற நம்பிக்கை இவர்களுக்கே வந்திருக்கும். அந்த கட்சியில் எத்தனை சீட்டு வாங்குறாங்களோ அத்தனை சீட்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதை அவர்கள் நம்புவதற்கான சாத்தியங்கள் அதிகமாயிருக்கு. அந்த அடிப்படையில தேமுதிகவுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைஞ்சிருக்கு. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ்க்கு ஒரு சமிஞ்சை சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி என்கிற வீணா போன ஒருத்தர், அப்புறம் வேலுச்சாமி என்கிற வீணா போன ஒருத்தர், அவரால் அந்த கட்சிக்கு எந்த பலனும் கிடையாது, பொய் பரப்புகிறவர், இவர்களை எல்லாம் பின்வாசல்ல யாரோ இயக்கிட்டு இருக்காங்க, இல்ல யாரிடமோ எதையோ ஆதாயம் எதிர்பார்த்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்திக்கு சீட் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால விஜய் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி மாணிக்கம் தகார் இனிமே அவர் எம்எல்ஏவாவோ எம்பியாவோ ஆவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்ப அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தனியா நின்னாருன்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டார். அதான் நிலைமை. அவர் இருக்கிற அந்த அந்த தொகுதியில திமுக தயவால் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். திமுக தயவால் வெற்றி பெற்று திமுக விமர்சிக்கிறவர் உண்மையிலே துணிச்சல் மிக்க ஆண்மகனாக இருந்தா எம்பி பதவியை ராஜினாமா செய்து விட்டு தனியாக அவர் நிக்கணும், காங்கிரஸ் உதவியோடு கைச்சிலத்த உதவியோடு நிக்கணும். நின்று வெற்றி பெறுவாரானா டெபாசிட் கூட வாங்க மாட்டார். அதுதான் நிதர்சனம். அதனால அவரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாருன்னா அவரை இயக்குவதும் எனக்கு தெரிந்து பாஜகவுடைய ஊதுகோலாக மாறிவிட்டாரோ மாணிக்க தாகூர். காங்கிரஸில் இருக்கிற புல்லுரிவுகளை ராகுல் அவர் களை எடுக்கலைன்னா ராகுலுக்கு அவமானங்கள் தொடரும். எல்லா இடங்களும் ஏன் தோத்து போறாரு? இந்த மாதிரி தருதலைகளை கூட வச்சிருக்கிறனாலையும், இந்த மாதிரி தவறானவர்களை கூட வச்சிருக்கிறனாலையும், இந்த தவறான ஆலோசனைகளை நம்புவதனால்தான் காங்கிரஸ் வெற்றி பெறுகிற முகமாக தெரிந்தாலும் தோல்வி தழுவுது. இது நீங்க பீகாரில் நடந்தது தமிழ்நாட்டில் நடக்கும். இப்ப அவர்கள் திமுக விட்டு வெளியில போனாங்கன்னா 0% அவர் விஜயகால போய் சேர்ந்தாலும் சரி, அதிமுக சேர்ந்தாலும் சரி, இல்லை எங்க போய் நின்னாலும் அவர்கள் வெற்றி பெறுவது கஷ்டம். 96 என்ன நடந்ததோ அது மீண்டும் நடக்கும். 96 இதே மாதிரிதான் ஒரு சூழ்நிலை வந்தது. அப்ப கருணாநிதி அவர்களோடு ஒரு அணியும் தாவேகா என்று ஒரு தமாக தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் மூப்பனார் ஆரம்பித்தார். காங்கிரஸ் தனியாக அதிமுக போச்சு. அதிமுக அங்க படுதோல்வியை சந்தித்தது, திமுக பெருவாரியாக வெற்றி பெற்றது. இது கடந்த கால வரலாறு. அதனால இதை மாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதே நிலை இப்போதும் இருக்கிறது. 26 96 நடந்தது நடக்கும் என்ற சூழ்நிலை வந்தால் ப. சிதம்பரம் தலைமையில காங்கிரஸ் ஒரு அணி தனியாக பிரிந்தா நிச்சயமாக அது திமுகவோட அணி சேர்ந்து நிற்கும், வெற்றி பெறும். அப்ப ராகுல் எங்க போவாரு? ராகுலுக்கு ஏதோ மாநில தேர்தலை மட்டும் கிடையாதுங்க. ராகுலுக்கு மத்தியில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ஒன்றியத்துல பார்லிமெண்ட்ல திமுகவுடைய தயவு தேவை, மாநிலங்களவையிலும் திமுகவுடைய தயவு தேவை. ஒரு 10 எம்பிக்களை பெற்று தருகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது காங்கிரஸுக்கு. எல்லா மாநிலங்களும் தோல்வி அடைந்தாலும் தமிழ்நாடு அவர்கள் வெற்றி முகமாகவே இருக்குது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டால் இந்த எல்லா கண்ணாமூச்சி ஆட்டத்துக்கும் முடிவு கட்டுவார் ராகுல். என்ன செய்ய போறாருன்றது இனிமே வெளியில வந்துதான் ஆகணும். பூனைக்கு யார் மணி கட்டுவானா தெளிவாக மணி கட்டி விட்டார் ஸ்டாலின் அவர்கள். இப்ப இல்லாத தேமுதிகவை திமுகவிலே சேர்த்து விட்டார், திமுக அணியில சேர்த்துட்டார். அப்ப அவர்களுக்கான அந்த இடங்கள் பகிர்வு என்பதுல நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு இடங்கள் கொடுக்கணும். 8 இடங்களை வெற்றி பெற வேண்டிய கட்டாயம். ஒருவேளை 10 இடங்கள் +1 கொடுத்தால் நிச்சயமாக தேமுதிக ஒத்துக்கொண்டு அவர்கள் அந்த தொகுதிகளை பெற்றுக்கொண்டு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி 10 இடங்கள் வழங்கப்பட்டால் ஏற்கனவே 173 இடங்களில் நின்ற திமுக இந்த மாதிரி 160 இடங்களில் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப காங்கிரசுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகுதியில் ஒரு தொகுதி கூட அதிகமாக இல்லை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஸ்டாலின். நீ என்ன வேணா கூப்பாடு போட்டுக்கோ, கொடுக்கிற தொகுதி தான், இஷ்டம்னா நில்லு, இல்லைன்னா வெளியே போ. அவர்கள் வெளியேறி விட்டால் 25 தொகுதிகள் கையில இருக்கும். அப்ப மீண்டும் ப. சிதம்பரம் தலைமையில ஒரு காங்கிரஸ்ல ஒரு அணி உருவாச்சுன்னா அவர்களுக்கு ஒரு 15 இடங்களை கொடுத்து விட்டு அங்கிருந்து 10 இடத்தை எடுத்து தேமுதிக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆக எப்படி இருந்தாலும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தொகுதிகள், ஏற்கனவே நின்ற தொகுதிகள், ஏற்கனவே வழங்கப்பட்ட கூட்டணி கட்சிகளுக்கான மரியாதைகள் இந்த தேர்தலிலும் தொடரும். அடிஷனலா தேமுதிக வந்திருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் அந்த அணியில இணைந்திருக்கிறார். அதனால் இது மீண்டும் வலுப்பெறுகிற அணியாக தான் மாறி இருக்கு. கூட்டணியில இருக்கிறவங்க உடைஞ்சாதான் அது வலு குறையும். இன்னும் ஆட் ஆன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர்களுக்கு பலம் சேரும். நீங்க 0.43% கூட வச்சுங்க, இவங்களுக்கு வாக்கு அவ்வளவுதான் இருக்கு விஜயகாந்துக்குன்னு வச்சுங்களேன். அந்த 43% அது கூட நிச்சயமாக திமுகவுக்கு பலன் அளிக்கும். ஏன்னா அவர்கள் 1000 1500 இடங்களை வெற்றி பெற்றவர்கள், இவர்கள் உள்ள சேரும்போது அந்த 1000 1500 2000 2500 மாறும். வெற்றி தானே. நீங்க 50 ஓட்டுகள்ல வெற்றி பெற்றாலும் வெற்றி தான், 5 ஓட்டுகள்ல வெற்றி பெற்றாலும் வெற்றி தான், 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாலும் வெற்றி தான். ஆகும்போது உங்களுடைய வெற்றியினுடைய இலக்கு, வெற்றியினுடைய எண்ணிக்கை உயருமே தவிர குறைய வாய்ப்பு இல்லை. சோ இது இன்றைக்கு இருக்கிற நிலவரப்படி தேமுதிகவை அணியில் சேர்த்து கொண்டு காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின். இதுக்கு மேலே இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை தொடராமல் காங்கிரஸ் ஒரு தீர்மானமான முடிவை எடுக்கணும்.
எடுக்காம போச்சுன்னா காங்கிரஸ் கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பா இருக்குது, அந்த கட்டெரும்பும் காணாமல் போகிற சூழ்நிலை வரும். அதுதான் தமிழ்நாடு அரசியல் வரலாறுல பொறிக்கப்பட்ட விஷயங்களாக மாறிடும். என்ன பண்ண போகுது காங்கிரஸ், என்ன செய்ய போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இது போன்ற பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.